அப்போ நல்லா ஞாபகம் இருக்கும், அந்த பிரின்சிபல் ரூம் முன்னாடி சார் சொன்னாரு, மா இந்த வருஷம் போயிருந்தா டாப் 50க்குள்ள, அடுத்த வருஷம் டாப் 10க்குள்ள வந்துடலாம்னாரு. எந்த நேரத்தில் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னா செஞ்சுருவேன். யாராவது ஒரு சரியான கைடு இருந்தா தானே கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு சுதாகரன் சார் ஆக்ட் பண்ணாரு. ரைட் பீப்புள் அட் தி ரைட் டைம்னு சொல்லுவாங்க. சார் இது அடிக்கடி சொல்லுவார் பேசும்போது. வெரி குட் ஈவினிங், அனைவருக்கும் வணக்கம். ரெஸ்பெக்டட் சுதாகரன் ஐஏபிஎஸ் சார் அண்ட் ஆல் மை கோ கேண்டிடேட்ஸ் ஆன் டயாஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பிகாஸ் ஹியர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஆக்சுவலாக இங்கே இருப்பீங்க அண்ட் என்னால் பார்க்க முடியலங்கன்னு நான் தேடிட்டே இருந்தேன். நம்ம பசங்க தான் நிறைய பேர் இங்கே இருப்பீங்க ஆப்வியஸாக. ஸோ வெரி க்ளோஸ் க்ரௌட் டு மீ. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஒரு வெரி ஃபியூ பீப்புளுக்காக நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் யோசிக்காமல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் இல்லாமல், அஃப்கோர்ஸ் தே ஆர் எவ்ரி திங் ஃபார் மீ, அண்ட் பேரண்ட்ஸ் இல்லாமல் வந்துட்டு அப்போலோ மிஷன் நான் சொன்னாங்கல்ல, இப்போ குரூப் 1 வந்து 24 ஐ ஹவ் கிளியர்டு. அண்ட் அவர் அப்போலோ மிஷன் டைரக்டர் சார் மிஸ்டர் சாம் ராஜேஸ்வரன் சார், அவர் சொன்னால் செஞ்சுருவேன். ஓகே, என்னன்னாலும் என்ன சொன்னாலும் செய்வேன். அவர் சொன்னால் ஓகே ப்ரொஃபஷனல் ஸ்பேஸில். அண்ட் தி செகண்ட் பர்சன் இஸ் விச் ஐ ஹவ் மெட். அந்த ஆர்டர் வந்து அவருக்கு அப்புறம் வருன்றது இல்லை, இன் தி ஆர்டர் ஆஃப் விச் ஹூம் ஐ மெட் இன் மை லைஃப் அதில் சொல்கிறேன். செகண்ட் வந்து சுதாகரன் ஐஏபிஎஸ். ஸோ இங்கே வந்து வந்திருக்கிறது ஒன்லி ரீசன் வந்துட்டு சார் வந்து அம்மா நீங்கள் வந்துருங்கம்மா அவ்வளோதான். சார் நிறைய சொன்னார், இல்லைம்மா இது சார் நீங்கள் வான்னு சொல்லிட்டீங்க வந்துடுறேன் அவ்வளோதான், எதுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டீகோட் மெயின்ஸ். ஸோ இது மெயின்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் இன் திஸ் பிளாட்ஃபார்ம். நான் சில விஷயங்கள் பிகாஸ் நேயாவாக இருக்கட்டும், நிஷாந்த், அருண், பாரதி எல்லாருமே ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லிட்டாங்க, என்னோட ரொம்ப அழகாகவே பேசியிருக்காங்க. நான் சில விஷயங்கள் அந்த ஜஸ்ட் அ கல்மினேஷன் ஆஃப் தோஸ் டாக்ஸ் சில விஷயங்கள் மட்டும் கீயாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் திங் வாட் ஐ டிட் அண்ட் வாட் ஐ திங்க் தட் ஹவ் ஒர்க் ஃபார் மீ, அது மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன Q&A செஷன் மாதிரி ஜஸ்ட் 4-5 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஐ வில் டேக் யூ ஃப்ரம் யோர் சைட். பிகாஸ் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே இருக்கீங்க, எல்லாரும் பேசுறது கேட்டே இருக்கீங்க, இட் மைட் பி ஸ்டார்ட் கெட்டிங் போர்ட். அதனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபேஸ் இருக்குல்ல, இப்போ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி when I felt I will be comfortably clearing prelims, what I did என்ன வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த ஃபேஸில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் மெனி பீப்புள் வில் பி ரிப்பீட்டர்ஸ் தான். அப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் ஆன்சர் ஷீட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி, மார்க் ஷீட்ஸ் டவுன்லோட் பண்ணி நம்ம எங்கே லேக் ஆகுறோன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் சைட் ஃபிட் ஆல்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நம்மளுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நான் இதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் ஒன்று தான், ஒரே மாதிரி தான் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆனால் எல்லார்கிட்டையும் ஒரு டாப்பர்ஸ் எல்லாட்டையும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும், அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து நான் அதுக்கு வரேன். இந்த ஃபேஸ் இருக்குல்ல, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுமா ஆகாதா, ஆனால் என்ன பண்ணுறது, அந்த ஒரு டவுட்ஸ் இருக்கிற ஒரு ஃபேஸில் நான் என்ன பண்ணேன்னா என்னோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். தட் இஸ் எனக்கு ப்ளஸ் ஜிஎஸ் பிகாஸ் ஐ ஹவ் ரிட்டன் குரூப் 1 மெயின்ஸ் நான் கிளியர் பண்ணியிருக்கேன், குரூப் 2 கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ என் ப்ளஸ் அது. அப்போ என் மைனஸ் என்ன, தட் இஸ் ஐ ஹாவ் சம் சேலஞ்சஸ் அப்படின்னா ஐ ஹேட் இன் மை ஆப்ஷனல் அண்ட் எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ. ஸோ இந்த ஒரு ஃபேஸை வந்து இந்த ஒரு 20 days ஆர் 15 days எங்கே வந்துட்டு உங்களுக்கு லேக் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. திரும்ப எல்லாருமே ஜிஎஸ் படிக்கிறாங்க, திரும்ப எல்லாருமே ஆப்ஷனல் படிக்கிறாங்க, யூ வில் பி வெரி வெல் ஸ்கோர்ட் இன் ஆப்ஷனல் இந்த ப்ரீவியஸ் அட்டம். ஸோ அந்த இடத்துல பண்ணாமல் எங்கே லேக் ஆகுறீங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்து உங்களை அனலைஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட்டு. செகண்டரி வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அது நான் ஜென்ரலாக எல்லாருக்குமே சொல்கிறது தான். இப்போ எனக்கு எஸ்ஏ வந்து புதுசாக இருந்தது, நான் அது புதுசாக அப்ரோச் பண்ணுறேன். நான் என்ன பண்ணேன்னா, நம்ம நெட்டில் தேடினோன்னா அது அப்படி number of sources, நியூமரஸ் சோர்சஸ் இருக்கும். தே வில் டிரைவ் அவே எனிவேர் கரெக்ட். ஆனால் யூபிஎஸ்சிக்கு மட்டும் அது கூட்டிகிட்டு போகாது, வேற எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் சார் இது அடிக்கடி சொல்லுவார் பேசும்போது, the only thing எது வழியாக நம்ம யூபிஎஸ்சி கூட இன்ட்ராக்ட் ஆகிறோமோ தட் இஸ் தட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அதையே எடுத்து எஸ்ஏனா எஸ்ஏ எழுதி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த ஃபேஸில் இது பண்ணேன். ஸோ ஆப்ஷனல் பேசிக்ஸ் எனக்கு ஒரு தடவை தெரியும், அதில் சோஷியாலஜியில் திங்கர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரியும். அந்த 4 சாப்டர் மட்டும் படித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, எனக்கு என்ன வரும் என்ன வராதுன்னு ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும்.
அடுத்து டூவபிள் டார்கெட் செட்டிங். எல்லாருமே சொன்ன மாதிரி தான். டூவபிள் டார்கெட் செட்டிங்னா நான் சூப்பர் கிட் கிடையாது, நான் வந்து 18 hours 20 hours என்னால் படிக்க முடியாது, அதே மாதிரி இந்த 20 நாளுக்குள்ள ஆப்ஷனல் ஃபுல்லாக முடிக்கிறது, எத்திக்ஸ் ஃபுல்லாக முடிக்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. என்ன என்னால் பண்ண முடியும், எது எனக்கு இல்லை, எது எனக்கு தேவை, அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு காமாக உங்களை அனலைஸ் பண்ணணும். அதை தாண்டி ரைட் பீப்புள் அட் தி ரைட் டைம்னு சொல்லுவாங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சார் மாதிரி கைடாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். பட் அவங்கள நம்பி நம்ம வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்மளுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம புஷ் பண்ணணும். அடுத்து வந்துட்டு கம்மிங் டு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங், கீவேர்ட்ஸ் எல்லாருமே தே ஹேவ் செட் சிம்பிளிசிட்டி, கிளாரிட்டி, அந்த கனெக்ஷன் வித்தின் தி ஆன்சர். இந்த 3 தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கலாம். இவ்வளோதான். ஸோ புதுசாக ஒன்றும் யாரும் பண்ணுறது கிடையாது. எந்த டாப்பர்ஸ்க்குமே அவங்களுக்குன்னு ஒரு புது ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ஆனால் எல்லா டாப்பர்ஸும் சிமிலராக இதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சிம்பிளாக எழுதுவாங்க, அதை கிளாரிட்டியோடு எழுதுவாங்க. அண்ட் செட் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒரு இது இருக்குது, யூபிஎஸ்சினா ப்ரெசன்டேஷன் தேவையில்லை, டிஎன்பிஎஸ்சினா ப்ரெசன்டேஷன் தேவை, அப்படிலாம் கிடையாது. ப்ரெசன்டேஷன் மேக்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அது வந்து there is a difference between beautiful handwriting and legible handwriting. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிப்போனா, என் ஹேண்ட் ரைட்டிங் அழகாகவே இல்லை அதனால தான் எனக்கு மார்க், என் ஹேண்ட் ரைட்டிங்லாம் அழகாக இருக்காது, பட் நீட்டாக இருக்கும். ஸோ அந்த அழகானதுக்கு பின்னாடி, அந்த 100% பர்ஃபெக்ஷனுக்கு பின்னாடி ஓடாமல் நீட்டாக வாசிக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி என்னால் எழுத முடியுதா, அதை நான் ப்ராக்டிஸ் அது கண்டிப்பாக மேண்டேட்ரி. நான் அந்த க்ரைட்டீரியாவே இது பண்ண மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் டம்ப் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி புரியும்? அந்த சைக்காலஜிக்கல் திங் வந்து நம்ம கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். அது நான் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் என்கிட்ட பேசுகிறவங்கள்ட்ட நான் சொல்கிறது தான். இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு மெஷினோட தான் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி. லைக் நம்மளோடது வந்து OMR ஷீட் அப்படியே ஸ்கேன் ஆகி வந்துடும். ஆனால் மெயின்ஸ் அப்படி கிடையாது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு சைக்காலஜிக்கல் திங் வந்து அந்த இடத்துல ப்ரொசீட் பண்ணுறோம். அதாவது ஆப்போசிட்ல திருத்துறது ஒரு ப்ரொஃபஸர் தான். அவருக்கு என்ன தெரியும்? இப்போ என் அம்மாவே ப்ரொஃபஸர் தான், நாட் டு டிகிரேட் எனி ப்ரொஃபஸர். அவங்க வருஷமா காலகாலமா 20-25 வருஷமா என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, அரல்ஸ் வாட் தே எக்ஸ்பெக்ட் தேர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட். அவங்க எதை திருத்திருப்பாங்கன்னா, ஒரு டாபிக் இருக்குன்னா அதோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் எழுதுறியா, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கானோ அதை வந்து டிமாண்ட் அட்ரஸ் பண்ணி ஸ்பிட் பண்ணி நீ வந்து அந்த கொஸ்டினை அட்ரஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான நீட்டான கன்க்ளூஷன் கொடுக்குறியா, இவ்வளோதான். நீங்க வந்து ரிப்பீட்டர்ஸா இருப்பீங்க, பயங்கரமா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு, ஆனா அது அவருக்கு தெரிஞ்சாதானே அவர் புரிஞ்சு மார்க் போடுவாரு. அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம எழுதுனா அவரால் எப்படி அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும்? அவங்களால அது பண்ண முடியாது. அதனாலதான் இப்போ ஒரு பிரசிடென்ட்டை பத்தி கேட்கறாங்கன்னா, யூ ரைட் தி ஆர்டிகல் ஆஃப் தி பிரசிடென்ட், அதுதான் தே வில் எக்ஸ்பெக்ட். நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிரசிடென்ட் பத்தி ரீசெண்டா நடந்த என்னென்னமோ எழுதி வச்சிருப்போம், அது அங்கே தேவையே இல்லை. சிம்பிளா அந்த ஆர்டிக்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது. இப்போ GS 1னா வந்துட்டு ஹிஸ்ட்ரினா ஒரு மேப்பை போட்டு ஸ்டார்ட் பண்ணனா அது அவனுக்கு புரியும். அதான் ஓகே, இந்த பையனுக்கோ இந்த பொண்ணுக்கோ அவங்களுக்கு நம்ம என்ன கேட்டிருக்கோம்னு புரியுது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். எக்கானமினா கண்டிப்பா நம்பர்ஸை காமிச்சாதான் அந்த எக்கனாமி ப்ரொஃபஸருக்கு வந்து புரியும். ஓகே, அவங்களால அப்பதான் அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். நீங்க சொசைட்டி எழுதுற மாதிரி போய் எக்கனாமி எழுதுனீங்கன்னா கண்டிப்பா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், யூபிஎஸ்சியில ஃபேக்ட்லாம் பெருசா தேவையில்லை. டிஎன்பிஎஸ்சினா டம்பிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அதுவும் ஒன்று இருக்கு. பட் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. டீசென்டான ஃபேக்ட் இருந்தாதான் நம்மளால நம்ம ஆன்சரை சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும். நான் சொல்றது டீசென்டான ஃபேக்ட், அதுக்காக ரன்னிங் பிஹைண்ட் ஃபேக்ட் இல்லை. ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்பீங்கல்ல, அந்த ஃபேக்டவே நல்லா தெளிவா எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண பழகிக்கோங்க. மினிமல் ஃபேக்ட் மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன், இதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு நேயா சொன்ன மாதிரி தான், வேற வேற ஆள் தான் திருத்த போறாங்க நம்ம பேப்பரை. 30 to 40 கீவேர்ட்ஸ் வச்சிருப்பேன், தீம் பேஸ்டா, யூபிஎஸ்சி PYQ தீம் பேஸ்டா. அந்த GS 1 பேப்பர்ல எழுதுனது GS 1க்குள்ள ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஆனா அதே தான் GS 2ல எழுதிருப்பேன், GS 3ல எழுதிருப்பேன், GS 4ல எழுதிருப்பேன். அது அவருக்கு தெரியாது இல்ல GS 1. பட் நம்மளுக்கு வந்து அந்த கீவேர்டு கரெக்டா. ஸோ சிம்பிளா என்ன இவாலுவேட்டரோட உங்களால பெட்டரா கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லாரும் எழுதுறத வந்துட்டு எழுதி எப்படி மார்க் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று கூட ஒரு ஆஸ்பிரண்ட் கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து 100% தெரிஞ்ச கொஸ்டினா நான் சூப்பராக அட்ரஸ் பண்ணிடுவேன், எனக்கு தெரியாத கொஸ்டின் எனக்கு எப்படி அட்ரஸ் பண்ணுறேன்னே தெரியும். ஆனால் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 100% தெரிஞ்ச கொஸ்டின் 0% தெரிஞ்ச கொஸ்டின் ஒரு கொஸ்டினே இருக்காது. பெட்டர் மேனேஜ்டு புவர்லி மேனேஜ்டுன்னு தான் அங்கே கொஸ்டினே இருக்கும். அதை தான் அவங்க வந்து அந்த 4 marks 6 marks அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், ஜென்ரலாக படிச்சுட்டு போகிற எல்லாருக்குமே ஒரு ஆவரேஜான ஒரு டீசென்டான ஐடியா ஆஃப் தி கொஸ்டின் இருக்கும். நான் ரிப்பீட்டர்ஸ் கிட்ட பார்க்குறது, அந்த மெயின்ஸ் ரிப்பீட்டர்ஸ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்டே நான் பார்க்குற விஷயம் என்னன்னா,
எனக்கு வந்து 14 கொஸ்டின் சூப்பராக தெரியும், நான் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவேன், அந்த 6 கொஸ்டின்ல எனக்கு எவ்வளோ மார்க் வந்தாங்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒருவேளை அந்த 6 கொஸ்டின் ஃபஸ்ட்டு 6 கொஸ்டினாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அப்போ ஒரு இவாலுவேட்டரா நீங்க அந்த பேப்பர் எடுத்துனீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின் சரியாவே எழுதல, அடுத்த 14 கொஸ்டின் டம்ப் பண்ணி வச்சிருக்கேன் நான் அந்த ஆன்சரை அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க மார்க் போடுவீங்களா? ஃபர்ஸ்ட் போட மாட்டீங்க. இது சாருக்கும் எனக்கும் இருந்த சில ஒரு பாசிட்டிவ் கனெக்ஷன்ஸ் மட்டும் சொல்லிட்டு வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு போன வருஷம் 2024 ஏஐசிசிசி வந்து அப்போதான் நான் முதல்வனோட ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்கள். அப்போ வந்துட்டு அப்பத்துலேருந்தே சாருக்கு தெரியும், சாம் சாரியும் சாருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியும். அப்போ வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் 24 ப்ரிலிம்ஸ் கிளியர், எனக்கு ஐ டிடன்ட் கிளியர் தட் ப்ரிலிம்ஸ். அப்போ நல்லா ஞாபகம் இருக்கும், அந்த பிரின்சிபல் ரூம் முன்னாடி சார் சொன்னார், இந்த வருஷம் போயிருந்தா டாப் 50க்குள்ளே, அடுத்த வருஷம் டாப் 10க்குள்ளே வந்துடலாம்னாரு. எந்த நேரத்தில் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஓகே அப்படின்னு. அதே மாதிரி நான் திண்டுக்கல்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஐ வாஸ் அண்டர் கோயிங் ட்ரைனிங் தேர். அங்கே வந்துட்டு சார் ஃபோன் பண்ணி, என்னம்மா எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்குது சார், நல்லா என்னை பார்த்துக்கிறாங்க அம்மா அம்மான்னு உங்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆனால் நம்ம இதோட பெரிய அம்மாவோ ஆகணும், அதனால இதுலேயே நீங்கள் செட்டில் ஆகிடாதீங்க. அதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு நெவர் செட்டில் ஃபார் தி செகண்ட் பெஸ்ட் அப்படின்றது எனக்குள்ளே எப்பயுமே இருக்கும். அது இன்னும் என் ஃபோன் வால்பேப்பர் தான். நீங்கள் ஒரு குரூப் 2 குரூப் 4 ஏதோ ஒரு வேலை கிடச்சிருச்சு, இல்லை குரூப் 1 ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு, யூபிஎஸ்சிலையும் ஒரு சர்வீஸ் வாங்கிட்டேன் அப்படின்னாலுமே டூ நெவர் எவர் செட்டில் ஃபார் தி செகண்ட் பெஸ்ட். நான் ஐஏஎஸ் ஆகணும், நான் ஹோம் கார்டர் வரணும், என் மைண்டில் வந்துட்டு நான் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த மென்டல் திங் இருக்குது. இல்லை காலையில் எழுந்தோடனே என் பேரை நானே சொல்லிப்பேன், என் பேருக்கு பின்னாடி ஐஏஎஸ் நானே சொல்லிப்பேன், அதுக்கப்புறம் தமிழ்நாடு கார்டர் சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது நான் பண்ணேன். பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு கிரிஞ்சாக இருக்கலாம், பட் எவ்ரிடே மார்னிங் ஐ வேக் அப், ஐ வில் சே எம் ராஜேஸ்வரி சூரி ஐஏஎஸ் யூபிஎஸ்சி 2025 Air 1 தமிழ்நாடு கார்டர். பட் Air 2 ஆயிடுச்சு, அது வேற கதை. பட் எனிஹவ் ஐ காட் தமிழ்நாடு கார்டு. ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் பிலீஃப் வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றது ஒன்று. ஸோ உங்களுக்கு தான், நீங்கள் தான் வந்து உங்களோட புஷிங் ஃபேக்டராக இருப்பீங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு யாராவது ஒரு சரியான கைடு இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு சுதாகரன் சார் ஆக்ட் பண்ணார். அண்ட் பிஃபோர் 2025 ப்ரிலிம்ஸ் டே அந்த அன்னைக்கு என்ன சொன்னார்னா, உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே தோணுதோ அதை அப்படியே போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னாரு. அது நான் முடிச்சுட்டு வந்தோடனே கூட சார் கிட்ட அதை ஷேர் பண்ணேன். அந்த மாதிரி போட்ட நிறைய கொஸ்டின் ஆக்சுவலாக கரெக்டு தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம ஒரு 5-6 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், பட் அவங்களாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் 20-25 இயர்ஸாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களா, அதை வந்து ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணணும். நம்ம அதையும் போய் கவுண்டர் பண்ணி நீ எப்படி இதை சொன்ன நீ எல்லாத்துக்கும் அதுக்கு வந்து ஃபுல் ப்ரூஃப் அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. சில விஷயங்கள்லாம் கண்ணை மூடிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போக முடியும். அந்த மாதிரி. அண்ட் மெயின் ஸ்ட்ரீம்லேயும் அப்படி தான். நைட்டு 9:45 10 மணிக்கெல்லாம் உட்காந்து நான் புலம்பேன் சார், இந்த மாதிரி நிஷாந்த் சொன்னா அப்படி இல்லை, ஒரு நாள் போயிட்டு வந்தால் 1 மாதம் தாக்கு பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு இவன் பாருங்க 66 மார்க் தான் ஜிஎஸ்ல போட்டிருக்கான், அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயெல்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ எனி டைம் அவர் வந்து ஒரு ப்ரெசண்ட்டாக இருப்பார். அவர் மட்டும் இல்லை, தி ஹோல் என்எம் டீம் அவர் டெய்லி போய் எத்திக்ஸ் ரைட்டிங் பிரசன்னா சட்டை காட்டுறதா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து ஸோ என்எம் டீம் வாஸ் தேர், த டீம் வாஸ் ஹெடட் பை ஹிம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்கான என்வரான்மெண்ட் தான் அங்கே எங்களுக்கு இருந்தது. அதோட வெளிப்பாடு தான் இவ்வளோ டாப்பர்ஸ் வந்திருக்கும். ஐ ஹோப் தட் என்வரான்மெண்ட் வில் பி ஹியர் ஆல்சோ. உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் சாரோட ஒரு நியூ இனிஷியேட்டிவ் புது பாதை இந்த டிகோட் மெயின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் செஷனாக எல்லோரும் நாங்கள் வந்ததுக்கு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க எல்லாரையுமே சந்திச்சதில் சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.